ஹலோ guys, வெல்கம் யூ ஆல் டு HK Vlogs. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன வீடியோனா புதுசாக கட்டி திறந்த திரு மு.க. ஸ்டாலினோட திறந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபஸ்ட் டைமாக நான் யூடியூப்பில் நான் தான் யூடியூபரை அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோவை. பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். வர வீடியோஸை அப்லோட் பண்ணுற வீடியோஸை மறக்காமல் வாட்ச் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட் டைமாக நானும் சர்ச் பண்ணிட்டேன். நான் வந்து ஆஸ் அ விலாகராக வந்து ஃபஸ்ட் டைமாக இந்த வீடியோ வந்து எடுத்து சப்ஸ்கிரைபருக்காக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்காக மீண்டும் இந்த இன்னும் யூடியூப் சேனலை இன்னும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். வந்து வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கு சீக்கிரம் ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா புறநகர் பஸ் ஸ்டாண்டுக்கு, கலைஞர் நூற்றாண்டு புறநகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க, அதாவது தற்காலிகமாக எந்த ஊருக்கு வந்து செல்லணுமோ, எந்த பஸ்ஸு வந்து உள்ளே இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இல்லையோ அது வந்து இந்த போர்டை மாட்டிட்டு உள்ளே அந்த ஊருக்கு போயிடும். அது வந்து அந்த சைடு வெளியே நிற்கிது கிரவுண்டில். அதுவே பெரிய ஏரியாவாக இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறது உள்ள என்ட்ரி தான். இதில் வந்து என்ட்ரி ஆகிட்டோன்னே ஃப்ரண்ட்டில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க, டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. பீகாக்கு ஸ்டாச்சு, அதுக்கப்புறம் கலைஞர் ஸ்டாச்சுலாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பெரிய ஃபேமிலி ஃபோட்டோ மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன் எல்லாமே ஒரே ஃபேமிலியாக ஒரு ஃபோட்டோவாக வச்சுருக்காங்க. அதில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஃபேமிலி ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அது வந்து நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு நீங்கள் போயிட்டு அதை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பஸ் ஸ்டாண்டு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இன்சைடில் வந்து பஸ் டெர்மினல் தான். அதாவது மொத்தம் 10 கம்பார்ட்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு ஒன் மட்டும் தனியாக ஒரே லேண்டில் இருக்குது. மிச்சம் எல்லாம் பேராக 10 வரையும் பேராக வந்து இந்த சைடும் அந்த சைடும், ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் பஸ்ஸு வந்து நிறுத்தியிருக்காங்க. அந்த போர்ட்லேயே வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க எந்தெந்த ஊருக்கு வந்து எந்தெந்த பஸ்ஸு போகுதுன்னு. ஆக்சுவலி இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நார்மல் எம்டிசி பஸ் ஸ்டாண்டு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து அதாவது பிடிசி அண்டு ஓம்னி அண்டு மப்சல் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அது வந்து எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, சப்வே வழியாக போகிற மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க எம்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கும் மப்சல் பஸ் ஸ்டாண்டுக்கும். அதுக்கப்புறம் லிஃப்ட் அமைச்சிருக்காங்க. மொத்தம் கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபஸ்ட் ஃப்ளோரும் மொத்தம் 2 ஃப்ளோரு. அதுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஃபுல்லாக வந்து டிரைவர்ஸ் வந்து ஸ்டே பண்ணிக்க ரூம்ஸ் ஃபுல்லாக டாக்குமெண்ட்ரின்றாங்க. அது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாகவே இருக்குது. ஃபுல்லாக ஒரு ஓவல் ஷேப்பில் பண்ணியிருக்காங்க. நல்லா காசு கட்டி, எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ அமௌண்ட் ஆச்சுன்னு தெரில. ஆனால் வந்து நல்லா பெரிய கோயம்பேடோட நல்ல வசதி. டிரைவர்லாம் தங்கிட்டு அவங்க நைட் ஷிஃப்ட்டு, ரொட்டேஷன் ஷிஃப்ட்டு பார்க்குற மாதிரி அமைச்சிருக்காங்க. இது வந்து எவ்வளோ ஊரில் இருக்கும்னு தெரில இது மாதிரி ஃபெசிலிட்டிஸ். சென்னையில் ஏஷியாலேயே ஃபஸ்ட் டைம்னு நான் சொல்லலாம். ஏன்னா நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது அவ்வளோ ஒரு ஃபெசிலிட்டிஸோட. நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து எக்ஸ்கலேட்டரில் போகிற மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோர் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக டிரைவர்ஸுக்கு வந்து நம்மளும் போயிட்டு நைட்டு தங்கி ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பி போகிற மாதிரியும் ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அது நீங்கள் கேட்டுக்கோங்க. நான் வந்து ரீசெண்டாக தான் போயிருந்தேன், எனக்கு தெரில டீட்டெயில்ஸு. நீங்கள் வந்து
போகிறதுக்கு முன்னாடி கேட்டுக்கோங்க. ஏன்னா தங்கிட்டு போகிற மாதிரி வசதியும் இருக்குது. அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து தள்ளி வந்தீங்கன்னா எல்லாருமே வந்து உக்காந்துக்கிட்டு பஸ்ஸுக்கு முன்னாடி வெயிட் பண்ணாமல் உள்ளே உட்காந்துக்கிட்டு நல்லா டைம் பாஸ் பண்ணிவிட்டு நல்லா ஏசி ஃபேனு எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க. அழகாக உட்காந்து டைம் பாஸ் பண்ணிவிட்டு நல்லாவே உட்காந்து ஃபோனில் வந்து மொபைல் ஃபோனில் நல்லா பாட்டை கேட்டு படம் பார்த்துட்டே போகலாம் நீங்கள். அதுக்கப்புறம் க்ரௌடு அதாவது கூட்ட நெரிசலே இல்லாத ஒரு பஸ் ஸ்டாண்டு கூட சொல்லலாம். கோயம்பேடோட நிறைய வசதியோட ஷாப்ஸ் வந்து நான் போகும்போது சங்கீதா இருந்தது, அதுக்கப்புறம் ஆவின், அதுக்கப்புறம் அவசரத்துக்கு சின்ன கிளினிக் காவேரி கிளினிக் இருக்குது. அண்ட் தென் கூல்ட்ரிங்க் ஷாப்ஸு, ஸ்நாக் ஷாப்ஸு எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் குடிநீர் இருக்குது, ட்ரிங்கிங் வாட்டர், ப்ராப்பர் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி, ஃப்ரெஷ்ஷாக வருது தண்ணி, எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த ஒரு டர்ட்டி ஸ்மெல் எதுவுமே ஒரு ரபிஷ் எதை சொல்லுவாங்க, குப்பை மாதிரி குப்பை போட்டிருக்கு, குப்பை ஒரு அழுக்காக இருக்குன்னு அப்படி சொல்லவே முடியாது. சூப்பராக இருக்குது. இது நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. எப்படின்னா மப்சல் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இங்கேருந்து கிளம்பி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். இந்த 10 கம்பார்ட்மெண்ட்டும் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் வந்து கிளம்பி அந்த சைடு வெளியே வருது பஸ்ஸெல்லாம். இன்சைடு வந்து நார்மலாக அப்படியே எல்லாமே உள்ளே வருதுங்க. வந்துட்டு அப்படியே அந்த சைடு அந்த நான் காமிச்சேன் ஃபஸ்ட்டு, அப்படியே அந்த சைடு உள்ளே போகுது. அதாவது இது வந்து டிசம்பர் 30 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கோயம்பேட்டில் வந்து பஸ்ஸு போகிறதே நிறுத்திட்டாங்க. ஒரு சில பஸ்ஸு போகுதுன்னு நினைக்கிறேன். அதுவும் ரொம்ப கிடையாது. பெங்களூர் போகிறது, அதுவும் சீட்டிங் ஏதோ சின்ன அது சொல்லுவாங்களே, ரொம்ப அந்த காலத்தில் நம்ம பஸ்ஸெல்லாம் போவோம்ல, அதாவது எக்ஸ்பிரஸ் பஸ் இல்லாமல் ஒரு மாதிரி பாலடைஞ்ச மாதிரி இருக்கும், அந்த பஸ்ஸெலாம் போகுது. அந்த பஸ்ஸெல்லாம் வந்து அங்கேருந்து போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபியூ நம்பர்ஸ் தான், அதுவும் 1 year வரையும் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மொத்தமாகவே இங்கேயே மாற்றிடுவாங்க. அதனால் நம்மளுக்கு எப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு என்ன மிஸ்டேக்காக இது பண்ணேன்னா, அந்த படூர் பக்கத்தில் அந்த இந்துஸ்தான் காலேஜ் பக்கத்தில் இருக்க கேளம்பாக்கம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது கிடையாது. இது தாம்பரம் தாண்டி, அதாவது வண்டலூர்லேருந்து 2 கிலோமீட்டருக்குள்ள இருக்குது. வண்டலூர்லேருந்து 2 கிலோமீட்டரில் இந்த பஸ்ஸை அமைஞ்சிருக்கு. நாளைக்கு முதல்ல கன்ஃபியூஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் கேட்டு நான் போனேன். ஆனால் நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க. அது பேர் கேளம்பாக்கம், இது பேர் கீழம்பாக்கம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் வந்து நான் வேறு எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாமே வந்து புதுசாக வந்து கட்டியிருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில். போக போக எல்லாமே வந்து கடையெல்லாம் வந்துடும். மூடிட்டுருக்க ஷட்டர்லாம் இப்போ எல்லாம் கடையாக வந்து எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி திருவிழா மாதிரி ஆகிடும் இந்த பஸ் ஸ்டாண்டு. இந்த வீடியோ பார்க்குறாங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஃபார் ஃபர்தர் வீடியோஸ் ப்ளீஸ் ப்ரெஸ் த பெல் ஐக்கான். அண்டு இதோட நான் இந்த வீடியோ வாய்ஸ் ஓவரை முடிச்சுக்கிறேன். Until then, bye from HK Vlogs. We'll continue in the next video. Bye bye.
pretty lies. Look me in the face, tell me that you love me, even if it's fake.